முதலாவதாக நாங்கள் சபையிலே எப்படி பேச வேண்டும், பாவத்தை குறித்து எச்சரிப்பு கொடுத்து அவர்களை மனதிருப்பதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக வேண்டும் என்று பேசிய அன்பான தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவதாக சபைகளில் எழுப்பது அடையவும் ஆண்டுபடி கிருபை பெற்றுக் கொள்வோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சபை வளர்ச்சிக்கு. இரண்டாவதாக பார்த்து மூன்றாவதாக நம்ம பார்க்க போற செக்ஷன் அவங்க நன்றி செலுத்துகிறோம். அன்பான போதகர்கள் டாக்டர் வினோத் அவர்களை தேவையே நாமக்காலை மறைத்து வெளிப்படுத்துகிறாங்க. அவர் அல்ல, நீரே ஒரு மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பான தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய காரியங்களை நீங்க உலகத்துல நீங்க பேசிக் கொண்டிருக்கீங்க, பகிர்ந்து கொண்டீங்க, எல்லாத்தையும் பேசுனீங்க. இதயத்துல ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்னா, உண்மை என்ன, பொய் என்ன, நீதி என்ன, அநீதி என்பது நம்ம உள்ளத்திலே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நீ தவறா போறேன்னா உனக்கு அடி கிடைக்கும். நீ உண்மையா நீதியா இருந்தா ஆண்டவருடைய சந்தோஷம். வேதத்துல போதிக்கணுன்ற ஒரு காரியமே இல்லை. ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு ரோமன்ல, ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எவரும் ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீங்க போதித்தாலும் சரி, பிரசங்கித்தாலும் பிரசங்கியாம போனாலும் சரி, கர்த்தர் அவங்க உள்ளத்துல பேசுவாரு. நீதி நியாயத்தாண்டவர் உலகத்துல எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய தாசர்களே, இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எனக்கு மிக முக்கியமான தலைப்பாக நான் பார்க்கிறேன். அதில் கொடுக்கப்படுகிற இந்த தலைப்பு என்னென்று பார்க்கப்படுவது, இன்னைக்கு
கள்ள உபதேசத்தை பத்தி தான் நான் பேச வேண்டியது. மிக சிக்கலான வாதம். ஏன்னா மனுஷனை பிரியப்படுத்துறதுனா பெரிய ஊழியக்காரர். உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக தலைவர்கள் போதகர்கள் பெரிய ஆளா வரணும்னா எல்லாரையும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிரியமா பேசணும், அவங்களுக்கு பிரியமா ஏதாவது செஞ்சிடணும், பிரியமா மாசம் தோறும் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துடணும், இல்ல வருஷம் தோறும் ஏதாவது கொடுத்துடணும். அவர் பெரிய பாஸ்டர் ஆயிடுவார். இதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் தேவன் உலகத்தில் மனுஷனுக்கு முன்பதாக தன்னை நீதிமான் என்று காட்டுகிறது, தன்னை மேன்மை உள்ளவன் என்று காட்டுகிறவன் கர்த்தருக்கு முன்னாடி அருவருப்பானவன் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் சொன்னா கசக்கும். உலக பாஷையிலே சொல்ல போனா, லௌகிக ஒரு பாஷையில பேச போனா, உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன்னை நலப்படுத்துவாராக, கர்த்தருடைய பிரசன்னம் மேல் பிரகாசிக்கப்படுவது. அது ஆசீர்வாத வார்த்தை. எண்ணாம நம்ம பார்க்கப்பட்ட போது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி தந்த வார்த்தை. அந்த வார்த்தை அன்னைக்கு சொல்லப்பட்டது இல்லைன்னு சொல்லியே. ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி இருக்கிறார். ஆனா ஆசீர்வாதம் எப்படி வரணும் எவனா சொன்னாலும் சொல்ல மாட்டான். அதான் ஆண்டவர் தெளிவா ஐயாபுரமா சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இது கொடுக்கப்படும். நீ இதை தேடாம நீ ஆசீர்வாதத்துக்கு ஓடனா உனக்கு முடிவு வேற. வார்த்தைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வார்த்தையை ஆண்டவர் யோவான் சொல்லி உலகத்துடைய எல்லா ஊழியக்காரர்களும் கடைசியில் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையை தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லாதனாலதான் இன்னைக்கு முஸ்லீமுக்கு நீங்க கவுண்டர் கொடுக்க முடியல, நீங்க உலக தலைவர்களுக்கு நீங்க கவுண்டர் கொடுக்க முடியல, பதில் சொல்ல முடியல. வார்த்தை என்னப்பட்ட இயேசுவை நீ அறிவிக்கிறனா உன் வாயில வார்த்தை இருக்க வேண்டும். அந்த சத்திய வார்த்தை இருந்தா மட்டும்தான் இயேசுவை அறிவிக்க முடியும். இன்னைக்கு ஐயா ஒரு தலைவர் கொடுத்தாரு, நான் அந்த வர்ணனை சொல்ல முடியலன்னா நேரம் இல்லை. அந்த சமயத்தை அவர் எடுத்தார். இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லித்தான். ஏன்னா ஒருத்தர் பேசுவதனுடைய கருத்துக்களை நான் சொல்லாம நான் தப்பா இருக்கு. கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பதம் என்ன? எபிரேய மொழியிலே இல்ல, அது கிரேக்க மொழி. கிரேக்க வார்த்தையிலே கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட சீசர்கள் இருந்தாங்க. பெந்தேகோஸ்து நாள்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் கிறிஸ்துவன். அபிஷேகம் பண்ணப்படாத கிறிஸ்துவன் கிடையாது, அபிஷேகம் பண்ணப்படாத ஊழியக்காரன் கிடையாது. பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு. அந்த அபிஷேகத்துக்குரியவன் வார்த்தையை நேசிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற அந்த பாக்கியவான்கள், ஆண்டவர் சித்தத்தின்படி செய்கிற அந்த பாக்கியவான்கள், அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற அந்த பாக்கியவான்கள், கர்த்தருடைய மதத்திற்கு போதிக்கிற அந்த பாக்கியவான்கள், ஜனங்கள் மத்தியில போகும்போது முதலில் வார்த்தையை சொன்னார்கள். அப்புறம் என்னாச்சு? விடியாளிகளை சொன்னார்கள். ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தார்கள். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சம்பவம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பேசுவதற்கு நமக்கு யோகியம் இருக்குதா? யோசிக்கிறாரா யாராவது? வார்த்தை சொல்லிடத்தில் விடுதலை இருக்க வேண்டும், தேவ மகிமை வர வேண்டும். சும்மா நான் ஊழியக்காரன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு காலமும் நாமளும் போய் செல்ல மாட்டோம், ஜனங்களை கூட்டி போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் நிச்சயமாக வாழக்கூடாது என்பதற்காக இந்த நல்ல தலைப்பை, நல்ல தருணத்தை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு புத்தகத்திலே 7:13 பார்க்கப்படுகிறது. வேத வசனம் என்ன சொல்கிறது? இடுக்கல் வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். இன்னைக்கு இடுக்கமான வாசல் இல்ல, போனோம்னா கஷ்டம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நல்ல பகலே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல உன்னை இருக்கிறதா விட்டு தண்டனை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி சிலுவை எடுத்துக்கொண்டு வாழ்ந்துட்டார். இன்னைக்கு பேரு நிறைய பேருக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமா இருக்கு. சிலுவையின் உபதேசம் வேண்டாம், செழிப்பு ஆசீர்வாத உபதேசம் வேண்டாம். ஒன்னே மாதிரி பைத்தியங்களாம் உலகத்தில் எவரும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்கிற எவனையும் கர்த்தர் ஆண்டவரே நிச்சயமாக அவர் மன்னிக்கப்பட்டார். வார்த்தையின்படி போதிக்கிறனா நீ போக மாட்ட, உன்னை நம்பி இருக்கிற ஜனமும் போகாது. அதற்கு நீதான் அளவு பொறுப்பெடுக்க வேண்டும். வேதம் சொல்கிறது. என் நாமத்தை சொல்லி நான் சொல்லாத வார்த்தையை பேசுறேன்னா நான் அனுப்பாதது நீ பேசுகிறவன் யாரு? உன்னை யார் என்னை அனுப்பிச்சாரு கேட்கிறேன். ஆசீர்வாதத்துக்கும் செழிப்புக்காக சில வசனங்கள் எடுத்து போதிப்பாங்க.
ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அனுப்பவே இல்லை என்று. வருஷத்தோடு அவங்க பேரு தீர்க்க தரிசனம் சொல்றானா, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்றதுக்கு ஜனம், எல்லா ஜனமும் அன்னைக்கு தான் தேவ தூதர்களும் பரலோகத்திலிருந்து இறங்கி வர மாதிரி, பண்டிகை அன்னைக்கு தான் தேவ தூதர் வருவாங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் நம்ம பரலோகத்துல தேவ சேனை வந்தது. அது மாதிரி கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் பண்டிகை அன்னைக்கும் எல்லா கூட்டமும் அன்னைக்கு வந்துடும், எல்லா ஜாதி ஜனமும் வந்துடும். ஆசீர்வாத வார்த்தைகளை அந்த தீர்க்க தரிசனத்தை வாக்குத்தத்தம் சொல்றது. அப்படி பைபிள்ல எங்க சொல்லியிருக்கு? மாசம் மாசம் வரும். நான் சொன்ன ஆண்டவர் கேட்கிறேன், நான் சொன்னா அப்படின்னு மேற்குச்சாய் குணமாக்குறவர்களே உங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். ஏன் காணிக்கை வாங்குறதுக்கு மேற்குச்சா பேசுற நீ? அவங்க கார்பரேட் கம்பெனி மாதிரி எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஆன்லைன் எல்லாம் வச்சு காணிக்கை வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையான ஊழியர் செய்யற உங்களுக்கு யாரும் காசு கொடுக்காங்களா? உங்க பணங்கள்லாம் அங்க போய் சேர்ந்துட்டு உங்க ஊழியர் என்ன செய்யறதுக்கு இன்னைக்கு? உங்களோட ஊழியத்துக்கு தேவை உங்க பெட்ரோல அவன் வாங்கிட்டு இருக்கான், அவன் செஞ்சுட்டு இருக்கான், குடோன்ல ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான். வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்னைக்கு சிலுவையினுடைய ஊழியத்தை யாரும் சுமக்க தயாரில்லை. கீழே எடுங்க, ஒரு ஊழியக்காரன் வந்தா தம்பிட்ட வந்து கேட்டா, தம்பி கூட இருக்கிற ஊழியக்காரர் வந்து பெரிய ஊழியர், ஐயா என்னை ஆசீர்வதிக்க தலையை நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ என்ன செஞ்ச? ஊழியம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு. ஐயா நிம்மதியா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையே இல்லை, சந்தோஷமா இருக்கு அப்படின்னா. உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? நீ ஊழியம், நீ வெளியில நீ ஊழியத்தை பண்ண உனக்கு பிரச்சனை வரும், சாத்தான் பிரச்சனையை கொண்டு வருவான். நீ பிரச்சனையை சந்திச்சேன்னா நீ ஊழியக்காரன். நான் நல்லா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன், ஏசி இருக்கேன், பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் நிம்மதியா இருக்கேன்னா நீ வந்து தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது, உன்னை நான் ஆசீர்வதிக்க போடாது. ஐயா தலையில கை வச்சு 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 சுத்தி சுத்தி வராங்க. ஐயா பைபிளே படிக்க மாட்டான், ஒண்ணும் படிக்க மாட்டான். ஐயா வசனமே ஒண்ணும் தெரியாது. ஐயா ஆபிரகாம் தலையில கை வச்சாரு, யாக்கோபு தலையில கை வச்சாரு, அந்த ஆசீர்வாதம் தலையில வச்சு வந்துருச்சியா, நீங்க வைகையா வரும் அப்படிங்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் என்கிற ஒரு காரியத்தை குறித்த சப்ஜெக்ட் எப்படி போகுது அப்படின்னு பாருங்க. மனம் திரும்புங்கள், பரவலாதே சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பின உடனே நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்க, உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. எல்லாரும் அதே சொல்லுங்க சொல்லியாச்சு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க வந்தாச்சு, இனிமே கவலை விடுங்க, நீங்க போக காணிக்கை இருக்கும். எப்படி பாருங்க, அவருடைய சீசர்கள் அப்படியே வராங்க, வந்து அங்க கூட்டம் கூட்டமா நிற்காங்க. நிறைய வியாதிஸ்தர்களை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்துல நிறைய கூட்டம் இருக்கு. சரி இங்க போய் நம்ம ஜெபம் பண்ணுவேன் சீசர்கிட்ட கொண்டு போனா அவங்க ஜெபம் பண்ணி பார்க்காங்க, குணமாகல, சுகமாகல, பேய் ஓடல. கடைசியில அவங்களுக்குள்ள சண்டை வருது. ஏன் இந்த மாதிரி நீங்க உங்களால முடியல, அவருடைய கூட இருந்தவங்க தானே நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைசியில அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்கள் திரும்பி பார்க்கிறாரு, இங்க வாங்க அப்படின்றது. அப்ப என்ன கேட்டாரு தெரியுமா? என்ன கேட்டாரு? அசுவிசுவாசியா சீசரை பார்த்து என்ன சொன்னாரு? அசுவிசுவாசின்னு சொன்னாரு. எவ்வளவு நாள் உங்களோட பொறுமையா இருக்கணும்னு கேட்டாரு. இந்த ஊழியத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு அடையாளம் இல்லாம, ஒரு அத்தாட்சி இல்லாம ஊழியம் செய்கிற சீசர்கள் அப்போஸ்தலனே கர்த்தர் என்ன சொல்றாரு? அசுவிசுவாசின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஊழியத்துல கிரியை இல்லைன்னா நம்ம விசுவாசியே கிடையாது. முதல்ல விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள். ஓ வீட்டுல விசுவாசி, ஓ சபையில விசுவாசினா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டிருந்தானா அவனால நடக்கக்கூடிய அடையாளங்களும் அற்புதமும் தேவனுடைய நாமத்தை மகிமையை கொண்டு வருவான். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான், அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறான், அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டவன், அவனுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஓ விசுவாசி அதை செய்யல அப்படின்னா, நீ செய்யல அப்படின்னா நீ ராஜ்யத்துக்கு உட்பட்டதே கிடையாது. இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அந்த ராஜ்யத்தை நீ அறியவும் இல்லை, நீ ஆடவும் இல்லை, நீ உள்ளவன் இல்லை. ஒண்ணு உயிரோட இல்ல செத்தவனா போ. அதான் லவோதிக்கேய சபை கடைசில நான் அங்கேயே இருக்க மாட்டேன், இங்கே இருப்பேன், வெறுவெறுப்பா இருப்பேன், நான் எப்படி இருப்பேன், குளிர் இல்லாம இருப்பேன், நான் அனல் இல்லாம இருப்பேன், நான் வெறுவெறுப்பா இருப்பேன். நீ வாந்தி கேசுடா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாந்தி கேசு. ஐசியூல கொண்டே போடு வாந்தி கேசு அப்படிங்கிறார். குளுக்கோஸ் ஏறு, நீ செத்து போயிடுவ. குளுக்கோஸ் 10 பாட்டு 20 பாட்டு 50 பாட்டு ஏறு, நீ உயிர் விடவே மாட்ட. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை என்ன பிரயோஜனம்?
செத்த சபை. கடைசி கால ஊழியர்கள் செத்த ஊழியமா தான் இருக்கும். ஜனங்கள் அப்படிதான் இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது ஒரு சூழ்நிலையை இங்கே ஊழியக்காரங்க செய்து கொண்டு வருகிறார்கள். நோவா காலத்துல எல்லாம் அந்த 120 வருஷம் பிரசங்கம் பண்ண உடனே பெரிய வேலை கட்டியாச்சு, எல்லாம் வந்துருவாங்க, 500 1000 பேர் வந்துருவாங்க. கணவன் தான் உள்ள போனா கடைசியில் ஆண்டவருக்கு தான் தெரியும் இந்த 8 பேரை தவிர வேற எவனும் கிடையாது. நோவா காலத்தில் நடந்தா போல மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். ஊழியத்தை பிரசங்கிக்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவர் வேலையை ஏற்றுவாரு. ஆனா உண்மையில ஊழியக்காரங்க தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளம் காட்டிட்ட அந்த ஊழியக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவான், வேற எவனும் போக மாட்டான். அல்லேலூயா. சும்மா ஏனதான் என்ற காரியங்கள் நடக்காது. ஒவ்வொரு ஜனமும் காலையில் அந்த காலத்தில் ஊழியம் நடந்தது. நான் என் கண்ணால சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன். எல்லா ஊழியக்காரங்களும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டில எண்ணெயை எடுத்துக்கிட்டு ஜபாலயத்துக்கு வந்து கீழே வந்து உட்காருவாங்க, பேசுறவங்களை கூட்டு வருவாங்க, ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டு வருவாங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டு வருவாங்க. எல்லா ஜனமும் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி கூட்டலாம் தேவாலயத்தில் அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தது. அன்னைக்கு பெரிய ஊழியத்துல அன்னைக்கு நடந்த ஊழியத்துல நான் சிறு வயதுல பார்த்திருக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணி எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க, லைனா வருவாங்க, மறுவாரம் சாட்சி சொல்லுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஐயா இதே ஐயா போற வழியில பங்காரப்பேட்டையில ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை நம்புங்கள், இந்த உலகத்தின் ரட்சகராய் இருக்கிற இயேசு ஒருவரே தேவன் என்று மெய்யான தேவன் என்று அறிவிக்கிற ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தான். அவன் கழுத்துல பார்த்தா சின்ன சின்ன பாட்டுல எண்ணெயை ஊற்றி கயிறு மாதிரி தொங்க விட்டுருந்தான். என்னடா இது ஊசி காசு விற்கிறவங்க அவன் தைலம் தப்பான அது மாதிரி தொங்க விட்டுருக்கான்னு பார்த்தாங்க. வாங்க உங்களை எண்ணெய் ஊசி சுகமாக்கிறேன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போறவங்க இருந்து எல்லாரையும் சுகமாக்கலாம். கடைசியில பார்த்தாங்க ஒரு வாரமா பார்த்தா பங்காரப்பட்ட ஆஸ்பத்திரி எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு பேஷண்ட் கிடையாது. கடைசியில பார்த்தாங்க எல்லா டாக்டர்களும் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை பிடிச்சு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் என்ன பண்ணாங்க, உள்ள கொண்டே போட்டு அடிக்கணும் போனாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு அடி அடிக்கிறாரு. உடனே அங்க இருந்து பாங்கால் வருது. ஐயோ என்னை யாரும் அடிக்கிறான்னு அவன் கொண்டாடி அவனுக்கு பாத்து பண்ணது. அவன் செய்யலாம் அந்த ஊழியக்காரன் செய்யலாம். நீ என்ன அடிச்ச உன்னைய கர்த்தர் அடிப்பாரு. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் கடைசியில் என்னாச்சு, அங்க அடி வைக்க அவன் கொண்டாடிக்கு அடி விழுது. கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டா நீ யாரு அப்படின்னா நான் ஊழியக்காரனே. நான் இப்ப நினைச்சேன்னா உனக்கா ஜெபம் பண்ணுவ, உன் உத்தியோகம் வேலை இப்பவே வேணும், நீ ரோட்ல நிற்ப செய்யட்டுமா ஜெபம் பண்ணணும்னா ஐயா ஆடவுடைய சமைச்சு போ அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சான். பங்காரப்பட்ட ஊழியத்துல இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணா பப்ளிக்லாம் சேர்ந்து அடிக்கும். ஏன் தெரியுமா, இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணக்கூடாது. பங்காரப்பட்ட கொடூரமான இடமாக இருந்தது. சவுத் இந்தியாவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லைப்ரரி, கிறிஸ்துவ லைப்ரரி பங்காரப்பேட்டை தான் இருக்கு. தெரியுங்களா? இவங்களுக்கு வெள்ளக்காரன் அந்த காலத்துல சரியான ஒரு தாக உள்ள ஊழியக்காரங்க அந்த காட்டுல அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த மிஷனரிகளை அங்க நல்லபடியா கொண்டு வந்தாங்க. நான் அங்க போயிருக்கிறேன். நிறைய பைபிளுடைய தேடுதல்லாம் எங்களுடைய ரெஃபரன்ஸ்களை நாங்க அங்கதான் போவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம பார்க்கப்படும்போது இன்றைக்கு ஆவியின் எழுமையானவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. இன்னைக்கு எங்க ஆவி இருக்கு, அந்த அமைப்புல அந்த இணைப்புல அந்த ஆண்டவருடைய அந்த தன்மையில இருக்கிறாங்க. ஐயா நீங்க பாருங்க, எல்லாரும் இந்த பக்கம் பேசுறாங்க. இந்த பக்கத்துல பார்க்கப்படும்போது அதாவது சோமா ஆன்மா நீமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோமா ஆன்மா நீமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ணு இந்த அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம பரலத்துக்கு மேல போவோம், சொர்க்கத்துக்கு போவோம், இதான் வழிகாட்டல் சொல்லி இன்னைக்கு ஓராமலா பரப்பிட்டு இருக்கிறோம். ஒரு மோசமான ஒரு பிசாசு. அந்த சோமான்ற வார்த்தை இருக்கிறது கிரேக்க பாஷை, லத்தீன் பாஷையில் திருடப்பட்ட வார்த்தை. ஆன்மாங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியாதா? நீமாங்கிற வார்த்தை தெரியுமா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு ஆவிக்குரிய தன்மையை ஆவிக்குரிய நிலையை நாம் பெறுவதற்கு இன்றைக்கு நாம் முயற்சி பாரு. நம்ம உள்ள போறோம். அவர் சொல்லுகிற சோமா, அவர் சொல்லுகிற ஆன்மா நீமா, இந்த டெக்னாலஜி தான் அந்த யோகா, அது மூலமா பலன் பெற முடியுமா? அது ஒரு சர்ப்பத்துடைய தந்திரம், அது ஒரு மார்க்க போதனை சொல்லி கொடுத்திருக்கான். இப்படி பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம், நீங்க கிறிஸ்துவர்கள் நிறைய பேரு, ஊழியக்காரர்கள் நிறைய பேரு நீங்க யோகா பண்ணிட்டு
இது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்கள் போதிக்கிற அப்படின்னா இந்த சாவுக்காக அங்கதான் போவோம், அங்க போய் செத்து தான் போவோம். எல்லாத்தையும் கற்று அறிந்து தேவனுடைய பிள்ளைகளே நாட்களில் தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை ஆளுநர் சொல்கிறார், உங்களுக்குள் இருக்கிறதே, அதுதான் முதல் சத்தத்துல சொன்னார். தேவனுடைய நாட்டில் உங்களுக்குள் இருக்கிறது முதல்ல இருக்குதான்றத டெலஸ்கோப் வச்சு பாருங்க, இல்ல எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, ஸ்கேனர் எடுத்து பாருங்க, அப்படியே வளர்க்க முடியும். ஏங்க முதல்ல கிறிஸ்து உங்களை இருக்கிறாரா என்கிறதை சோதித்து பாருங்கள். அதான் ஐயா சொன்னாரு, கிறிஸ்துக்குள்ள நீ வளர்ந்திருக்கியா, நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா, கிறிஸ்து கொண்ட பெரிய இருக்கிறாரா? ஓ, அப்ப கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி என்ன? 2 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயம் 5ஆவது வசனத்தை வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை சோதித்ததால் தான் சொல்லியிருக்கு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், அற்புதங்கள். நீ தார்மீகமா பெருசா பெரிய காரியங்களை லௌகிக சிந்தனையில லௌகிக ஞானத்தில பயங்கரமாக நீ பேசி நீ மகிழ்ந்தாலும் கொண்டாடினாலும் கூர்க்கடித்தாலும் சொல்கிறார். ஒன்னே பார்த்து கேட்கிறார், கிறிஸ்து ஒன்றை இருக்கிறாரா சோதித்து பாரு. நீ உண்மையான பீசா இல்ல டம்மி பீசா? நீ உயிருள்ள பீசா இல்ல சாவுக்கு ராஜா? உன்னை செக் பண்ணி கொண்டு உனக்கு அத்தாட்சி இருக்குதா கேட்கிறாரு. அத்தாட்சி இருக்கா? அப்ப என்ன பாஸ்போர்ட் இருக்கா கேட்கல, வெளிநாட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் கேட்கறது. அதே மாதிரி உனக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு உனக்கு டிக்கெட் இருக்குதா? யாரை ஏமாத்தலாம்? ஊரை ஏமாத்துவ, அவரை ஏமாத்த முடியுமா? இன்னைக்கு சொல்லுகிறது கிறிஸ்து உங்களுடைய இருக்கிறார் என்பதை சோதித்தீர்கள். அது அடுத்த நீங்கள் பரிசுத்து பாருங்கள், கிறிஸ்து இயேசு உங்களில் இருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்களா? நீ பரிசுக்கின்றனா நீ அவுட்டு போ. பரீட்சையில ஜெயிக்காம வருவான் கிடையாது. கிறிஸ்து கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சிலுவையுடைய உபதேசம், ஒரு மனுஷன் கொடுக்கிற உபதேசம், ஆண்டவர் அவன் கட்டளையிட்ட அந்த காரியத்தை அவன் செய்ய வேண்டும். ஏன்னா நல்லா 3 வேளை சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா நிம்மதியா சொல்லா போட்டு நல்லா அப்படியே தாமிகமா சண்டடிச்சுக்கிட்டு நான் பெரிய ஊழியக்காரன் தூக்கி ஒசத்தி நடக்கிற ஒவ்வொரு மனிதனை கேட்கிறா, உனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? ஓட்ட படைச்சிருக்கா? கிறிஸ்து பெருகணும், நான் செருகணும், அதை சொன்னாங்க. உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வருதா? கிறிஸ்துவின் சிந்தை அடைந்தவரியா? கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நடக்கிறதா? அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயணிக்கும், வேற எங்கேயும் போகாது. ஆண்டவர் சொல்றார், பலத்த செய்தியோட கூட இந்த உலகத்திலே ஆண்டவர் பயங்கரமான ஒரு காரியத்தை நடத்திட்டார். அன்னைக்கு ஊழியம் உலகத்துல எங்கேஸ் ஊழியம், மார்ட்டினுடைய ஊழியம், மூடியினுடைய ஊழியம், ரெனால்டு போகியனுடைய ஊழியம், எல்லா ஊழியத்தில் என்ன இருந்தது? வண்டி வண்டியா 40-50 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. அவங்க முன்னாடி வரும்போது 10 வண்டியில என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வீல் சேர், இந்த கட்டிலு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் மனம் திரும்புங்கள். இயேசு மெய்யான தேவனாக இருக்கிறார். அவரே ஜீவனுள்ள ஆண்டவர், அவரே உயிர்ப்பிக்கிற தேவன், அவரே ஜீவாதிபதியா இருக்கிறார். மரித்தோரை எழுப்பி இந்த உலகத்திலே அடையாளம் காட்டி போனது அப்படியே கல்லறை விதவையாக இருக்கிறது. உலகத்துல மரித்து உயிரோடு எழுப்பி இருக்கிற அந்த இயேசுவை நம்புங்கள், விசுவாசிங்கள். இந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன். இதோ ஆண்டவரை சுகமாக்குகிறார் என்று சொன்னபோது என்ன ஐயா என்னை கொண்டுட்டாரு, எனக்கு குணமாயி போச்சு. ஸ்டேஜ்ல வந்து 50 பேர் சாட்சி. முதல் 5 லட்சம் பேர், 2வது 10 லட்சம் பேர், 3வது 20 லட்சம் பேர், அப்புறம் 25, 40 லட்சம், 50 லட்சம், ஏன்னா 10 லட்சம் பேர் ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஊழியம் நடக்கணும்? அந்த ஊழியம் இல்லை. எந்த தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறதோ அந்த ஊழியம் இல்லை. தேசம் பயப்படுகிறது, ஜனங்கள் பயப்படுகிறது, அதிகாரிகள் பயப்படுகிறது. இது காரணம் என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இல்லை, ஆண்டவர் உங்களுக்குள்ள இல்லை, கிறிஸ்துக்குள்ள நீங்க வளரவே இல்லை. கிறிஸ்து சொன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் அந்த பாஷையில, கிரேக்க பாஷையில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கிறிஸ்துவன் சொல்லி சர்டிபிகேட் வாங்கிட்டு தலையில தேய்ச்சி தூர போடுவாங்க. ஒரு சர்டிபிகேட் தொடச்சு தூரம் போடுங்க. மாய்மாலமான அப்ப இந்த நாட்களிலே யார் சொந்தரிக்க முடியும்? தேவன ராஜ்யத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் எத்தனை பேர் இல்லையா? சிலர் தான்.
ஐயா சிலர்னா என்ன முடியுமா என்ன முடியாது. There's a count of people. கொஞ்சம் few people, நிறைய பேர் கிடையாது ஐயா. இப்ப வந்து உட்கார்ந்து பார்த்துருக்கீங்க, இத்தனை நாள் எல்லாரும் காணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னமே காணும், அப்படியே நேரம் ஆக ஆக கொஞ்சமா குறையும். அப்ப ஈஸியா எடிங்களா நிறைய இடத்துல எண்ண முடியாது. காரணம்னா அவங்களுக்கு போகாது. கத்திரிக்கு சோதனை ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பா, அவர்கள் என்னை பின்பற்றுவார். அதுதான் உண்மை. ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரன் தான் சரியாக அவருடைய பாதையில் போவான். அவன் சரியான ஊழியத்தை செய்வான். அவன் தான் அற்புதங்களை அடையாளங்களை செய்வான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிப்பான். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற அந்த கூட்டம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும். வேற எந்த கூட்டமும் போகாது. நாம் பெரிய உயர்கிற கூட்டம் போகவே போகாது. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல முடியாது. இதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்துல வரமாட்டான். தலைவர் நான் வரவே மாட்டேன் ஊழியத்துக்கு, நான் பாட்டு பாட மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே இந்த பூமியில எனக்கு நிறைய போராட்டமா இருக்கு, வீட்டுல பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வேலை செய்யறதுல பிரச்சனை, நான் எப்படியப்பா ஊழியத்துக்கு வர முடியும்? எனக்கு முடியாதப்பா. நீ எங்க எந்த சாக்கு போட்டு சொன்னாலும் சரி, கர்த்தர் ஒருத்தனை கண்ணு வச்சுட்டாருன்னா தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுருவாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய ஊழியக்காரங்க, ஐயா அப்பா நான் தகுதி இல்லப்பா, என்னை விட்டுடுங்கப்பா, நான் பரிசுத்தவான் இல்லப்பா, நான் பாவியப்பா, என்னைய கூப்பிடுறீங்களே ஆண்டவரே அப்படின்னு நிறைய ஊழியக்காரன் பரப்பிட்டு இருக்கான். அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தான், அவன் அமைதியா இருக்கான். ஆனா ஆண்டவர் நீ அப்படி இப்படி ஓடு, ஆனா சரியான நேரத்தில் உன்னை திரும்பி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏற்ற காலங்களிலே கர்த்தர் என்ன செய்வார்னா அவனை இழுத்து கொண்டு வருவார். சும்மா வர மாட்டான். சிலர் எப்படியா கூப்பிடணும், கூப்பிட்டா வருவாங்க. சிலர் எப்படியா கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா வருவாங்களா, வரலன்னா என்ன பண்ணுவாரு, மிரட்டுவாங்க. அப்புறமா என்னையா 2 அடி கொடுத்தாதான் வருவோம். சில பேர் என்ன பண்ணுவான், நான் ஊழியத்துக்கே வர மாட்டேன் அப்படின்னா. நாங்க அதனுடைய ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஒரு நாள் பைபிள் படிக்க மாட்டேன், ஊழியத்துக்கு வர மாட்டேன்னா கடைசியில ஒரு நாள் போன் வருது, நீங்க வாங்க அந்தோனியார் கோயில் ஆஸ்பத்திரி. போய் பார்த்தாச்சுன்னா ஒரு கால் இங்க இருக்கு, ஒரு கை இங்க இருக்கு, ஆக்சிடென்ட். அப்புறம் என்ன, ஆண்டவர் அழைத்து அழைத்து உறுதியா இருக்கு சொல்றார், பைபிள் உட்கார்ந்து படி, நீ பைபிள் படிச்சு முடிச்சிருவ, உனக்கு சுகமாயிரும், நீ ஊழியத்துக்கு வரப்போ அப்படின்னு சொல்லி பைபிள் கொடுத்துட்டு வரணும். அவன் நீ ஊழியத்துக்கு ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டாயா. 4 வகுப்பு வச்சாதான் என்னவோ வாத்தியார் என்ன பண்ணுவாரு, பெருமாட்டு சாத்தனாதான் அவன் நல்லா படிச்சு முன்னுக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரே என் கண்ணில் பார்த்துட்டேன், நீதான் தெய்வம், நான் போறேன். முதல்ல ஒழுங்கா சொல்ல நீ கேட்கலையே. உங்களுக்கு இன்னொரு சம்பவம் நல்லா தெரியும். கதவை தட்டுறாங்க, 5 கன்னிகள் 10 கன்னிகள் வந்தாங்க. யார் அப்படின்னு கேட்கல. ஆண்டவரே நாங்கதான் வந்திருக்கோம். அப்புறம் அப்படியா, நீங்க வந்திருந்தீங்களா? சரி வந்திருந்தீங்க, எங்க போனீங்க? நாங்க என்ன வாங்க போனோம். அப்படியா, சரி உங்களை எனக்கு தெரியாது போங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். நாங்களும் திருச்சபையா இருந்தாங்க, நாங்களும் ஊழியக்காரங்களா, ஆண்டவர் எங்களோட பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? உங்களை எனக்கு தெரியாது போகலான்னு. இது தேவையா? அதான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு பார்க்கப்படும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயுடைய புத்தகம் 7 நீங்க பாக்குறீங்க, 23 பாக்குறீங்க. அன்னைக்கு என்ன சொல்லுகிறாங்க, நீ நாமத்தில் அற்புதம் செய்தோம், அடையாளங்களை செய்தோம், தீர்க்கதரிசனா சொன்னோம், பேய்களை ஓட்டணும், எல்லாத்தையும் பண்ணோம். அப்ப சொல்லுகிறாரு, என்ன சொன்னாரியா? நிறைய பேர் அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சு நான் பரலோகத்துக்கு போன கிடையாது. நீ கடைசி முடிவு வரையும் நீ ஒழுங்கா இருக்கியா, அதுதான் வேணும். நீ கடைசி முடிவு வரையும் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் கிருபையினுடைய காலத்தை தந்தாரு, உனக்கு எல்லாத்தையும் தந்தாரு. நீ ரட்சிக்கப்பட்ட மிதப்புல நீ நடந்த கடைசி நேரத்தில் நீ ஒழுங்கா நடக்க. ஆண்டுடைய நாமத்தை சொல்லிதான் எல்லாத்தையும் செஞ்ச இல்லைன்னு சொல்லலையே. ஆனா நீ அக்கிரமம் செய்ய ஒன்று இருந்தத. அப்ப என்ன அர்த்தம்? மனம் திரும்புதல், சரியான மனம் திரும்புதல் ஊழியக்காரர்களுக்கு சரியானபடி இல்லை, வழிநடத்தலுக்கு இல்லை, தீர்க்கதரிசிகளுக்கு
சில காரியங்கள் இல்ல. மோசையை பார்த்த உடனே ஒரு வார்த்தைக்கு மீறினபடினால நீ கானானுக்கு போக மாட்ட, நீ அங்கே இருக்க. நேர எச்சரிக்கை குறித்து நம்ம நாட்களை பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். எபேசியர் 3:3-4 வசனத்தை வாசிங்க. அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரரும் ஒரே சரீரத்துக்குள்ளான கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தம் உடன் பங்காளியுமாய் இருக்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஐயா பொய்க்கு சாட்சியா உண்மைக்கு சாட்சியா? இந்த ஐயாவுடைய சபையில ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சார். நான் கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை. பக்கத்துல இருக்கிறார் சபை தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார். நான் சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு கேட்டேன். 2 பேர் அப்படின்னாங்க. இன்னொரு 3 பேர்னாங்க. சரி 3 பேர் சொல்லிட்டாங்க. சேர்த்து பிறந்தது சரி. அப்ப சேர்த்து எந்த ரூபத்துல பிறந்தான், எந்த சாயல்ல பிறந்தான் அப்படின்னு கேட்டா மூப்பர் சொல்றாரு, சாத்தானுடைய சாயல் தான். அட பிசாச, உன்னைய போய் பக்கத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த சிரிக்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். பொட்டா இப்படி பாக்குது, போர்ல வேற அது அடிக்குது. சாத்தான் நான் சொன்னேன், ஐயா சபிக்கப்பட்ட பிசாசை மனதுல சொல்லிக்கிட்டேன், சபிக்கப்பட்டவனே அப்படின்னு மனசுல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். ஒரு வார்த்தை சொன்னேன், அவன் ஆதாமுடைய சாயல், ஆதாம் தேவனுடைய சாயல், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. நம்மானிலும்